கோவை காலப்பட்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாஜக காலப்பட்டி பகுதிக்கான புதிய மண்டல தலைவர் உமாதேவி தங்கராஜ் அறிமுக கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர், கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய ஹெச் ராஜா, திமுக அரசு மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அரசியல் செய்து வருவதாகவும், இதனை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், பாஜகவினர் அதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. பொருளாதார ரீதியாக தவறு செய்தவர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்துவது சாதாரணமாகும். ஆனால் தமிழகத்தில் அரசு துறையின் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருவது புதியதாக உள்ளது. இப்போது 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்று உள்ளதாக கூறப்பட்டாலும், ஊடகங்களில் 4000 கோடி, 2 லட்சம் கோடிகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பேசப்படுகிறது. டாஸ்மாக் கடைகள் மட்டுமின்றி மது உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் ஆகிய இடங்களிலும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் உள்ளது. இது குறித்து முழுமையான அறிக்கை கிடைத்த பின்பு இன்னும் பல தகவல்கள் வெளிவரும். டெல்லியில் இதேபோல் சட்டவிரோத மதுபான முறைகேடுகள் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இதேபோல் தமிழகத்திலும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் திமுக அரசு ஊழல் செய்துள்ளது. குறிப்பாக பிரதமரின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் ஒரு கழிவறை கட்ட 12,000 நிதி வழங்கப்படுகிறது. இதுவே திமுக அரசு சென்னையில் கழிவறை கட்ட பல கோடி ரூபாய் செலவு செய்ய திட்டமிட்டு பராமரிப்பு செலவுக்காகவே மாதம் 12,000 ஒதுக்குகிறது. திமுக அரசின் பட்ஜெட்டை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு தேர்தலை மனதில் வைத்து அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டாக உள்ளது. ஏற்கனவே முந்தைய பட்ஜெட்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையோ இன்னும் அவர்கள் அமல்படுத்தவில்லை. திமுக அரசு தமிழகத்தின் கடன் சுமையை தான் அதிகரித்து உள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காலப்பட்டி பகுதியில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும், மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் பாஜக சார்பில் நடத்தப்பட்டு வரும் கையெழுத்து இயக்கத்தில் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். கிழக்கு ஒன்றியம் சட்டமன்ற தொகுதியில் காலப்பட்டி மண்டலனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருமை சகோதரி உமாதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய பொறுப்பு, மாநில பொறுப்பு உட்பட தவறு செய்தவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது என்பது சகஜம்தான். ஆனால் தமிழகத்தில் நடந்திருப்பது ரொம்ப புதுசு. ஏன்னு சொன்னால், ஒரு அரசு துறையின் தலைமையகத்தில் ரைடு நடந்திருக்கு. டாஸ்மாகில் ரைடு நடந்த அதே காலகட்டத்தில் சாராயம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள், லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்க ப்ரிமிசஸில் நடந்திருக்கு. 21 மார்ச் 31 தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,33,000 கோடி. இப்போ 31/3/26 எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 9,29,000 கோடியே, 29,600 கோடி. அப்போ 125% கடன் கூடியிருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடன் வாங்கி கறி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆகவே தமிழகத்தினுடைய நிதி ரீதியிலான மரண வாக்குமூலம் கொடுத்துருக்கார் இந்த பட்ஜெட்டில். நன்றி. டெல்லி போலவே தமிழகத்திலையும் மீண்டும் செந்தில் பாலாஜி முதல்வர்கள் இந்த டாஸ்மாக் விவரத்தில் அரெஸ்டாக வாய்ப்பு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தி கோர்ட் டு டிசைட். நாங்கள் இவ்வளவு நாட்கள் இவருக்கு சிறைச்சேதம் பண்ணுங்க மன்னராட்சியா? இல்லை, ஜனநாயக அரசு. அதனால் அது நீதிமன்றமாக அமலாக்கத்துறையும் அதை பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கே ஒரு அசஸ்மெண்ட்டு, இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமேயானால் இது திராவிட முன்னேற்றக் கழக அரசின்
சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற கடைசி ஆணியாக இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. சிறந்த பிரதமர் வந்து மோடி தான் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையை பேசியிருக்கார், உண்மையே பேசியிருக்கார். பாஜக கூட அவர் ஏங்க அவர் ஏடிஎம்கேல தானே இருக்கார். அதுலேயே வந்து நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து நான் பேசக்கூடாது. நான் வந்து இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன மாண்புமிகு பிரதமர் பற்றி அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து, வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ.